ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்களா, தீமை தரக்கூடிய விஷயங்களா? நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அதை எப்படி தடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசி அதிபதி கூடியவரோட நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நண்டு ராசி சின்னமாக கொண்டு இருக்குது. நீர்வாழ் உயிரினங்களை போல் நண்டுக்கள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை. விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சி வசமானவர்களாக இருப்பாங்க மற்றும் கற்பனை சிந்தனையில் மூழ்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்கு பாச்சாத்தப்படும். சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவர்கள் பொதுவாகவே பின்வாங்குவது இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி எடுத்து பார்ப்பாங்க, பின்வாங்கவே மாட்டாங்க. அதற்கு மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கா சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்க. அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள். தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. இதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது. கடகராசிக்காரங்க அவர்களுடைய கடிமான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா மிக உறுதியானவங்களாக மாறிடுவாங்க. கடகராசிக்காரர்களுடைய டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நகைச்சுவை திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள். அவர்கள் விரும்பியபடி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சகட்ட கோபத்தை அடைவாங்க. நண்டுகளைப் போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள். தங்களுடைய பொருட்களின் அதிகம் சொந்தம் கொண்டாடுவாங்க. பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க. இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்க முடியும். ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால் கடகராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முயற்சி எடுப்பாங்க. தங்களுடைய உறவுகள் உட்பட்ட யாருக்குமே இருந்தாலும் அவரை மனதோடு ஒரு காரியத்தை செய்வாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குறிப்பாக இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆணி மாதம் பொதுவாகவே மாதந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்து தான் கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வாங்க. மேலும் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் இருக்குது. சிம்ம ராசியில் கேது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் இருக்குது. மேலும் கும்பராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் இந்த காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறாரு. 29ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறாரு. இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டுமே தான் பெரிய கிரக மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாகவும் இந்த சந்திர பகவானை சொல்கிறாங்க. மேலும் வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏதுவாக இல்லை. 12வது இடத்துல குரு மறைந்திருக்கிறாரு. மேலும் சனி ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. ஆனாலுமே மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வைத்தே மாத பலன்கள் கணிக்கப்படுது. மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 11வது அதிபதி 10வது இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஆனாலுமே வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 11வது இடத்துல ஆட்சி பெற்று போகிறாரு. இதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி அடையும் காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 12வது அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் ராசியில் அமர்றாரு. ராசியில் அவர் அமரும்போது சிறு சிறு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியும் 12வது இடத்துல போவதால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அவை சுப செலவுகளாகவே உங்களுக்கு இருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கொஞ்சம் கடினம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். மேலும் 2வது இடத்துல கேது அமர்வதால் நீங்கள் சொல்ல வருவதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்து ராகு இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் வருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையில்லாமல் எதிலும் சென்று அதிகமாக பணத்தை போடுவதை தவிர்ப்பது நல்லது. முதலீடு விஷயத்தில் கவனம் ரொம்ப தேவை. வேலை செய்பவர்களோடு மிகுந்த கவனம் தேவை. எதிர்பாலினத்தார்களோடு பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. பண வரவில் பின்னடைவு ஏற்படுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இருந்தாலுமே கேது இருப்பதால் பணத்திற்கு தட்டுப்பாடு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவுகள் மிக குறைவாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அடையும். வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அப்படியே செய்ய வேண்டி இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய கோவில் பசு மாட்டுக்கு அகத்திக்கரியை கொடுத்து விட்டு செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக கடகராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக இந்த ஜூன் 18க்கு பிறகு சில பல முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் சந்திராஷ்டம தின நாட்களில் என்ன மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.